சீக்ரெட் மசாலா பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி பீச் ஸ்டைலில் அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். மீனை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீனில் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மடவ மீன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நல்லா மசாலாலாம் கலந்து விட்ட பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்காக கரைச்ச புளித்தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் லைம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். மசாலா தடவின மீனை ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போது சீக்ரெட் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லைனா இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கு பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண மீனை எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் எல்லாத்தையும் இந்த மசாலா பொடி 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ண மீனெல்லாம் தவாவில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனெல்லாம் தவாவில் சேர்த்த பிறகு பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதை மீன் மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. வாசனை செம்மையாக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த பீச் சைட் மீன் வறுவலை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.